எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு காமனான டாப்பிக்கு, அதாவது தூக்கமின்மை இல்லைன்னா இன்சாம்னியா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணலாம். இது ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அதாவது எப்படின்னா ஒரு 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் எவ்ரி நைட் இஸ் நீடட் ஃபார் அஸ். இப்போ குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 9 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்களோட க்ரோத்துக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ மினிமம் 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் எவ்ரி நைட் இஸ் அ மஸ்ட் எசென்ஷியல் ஃபார் எவ்ரிபடி. இப்போ நிறைய ஸ்டடீஸ் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கம் கம்மியாக இருக்கிறனால ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், அவங்களால நெக்ஸ்ட் டே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எப்படி பார்ப்பேன்னா, அவங்களுக்கு சரியான ரெஸ்ட்ஃபுல்லான ஸ்லீப் இல்லைன்னா அவங்க மோஸ்ட் காமன்லி இந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன தான் சாப்பிட்டாலும் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நான் எனக்கு தூக்கம் சரியில்லை, அதனால் என்னோடய வெயிட் லாஸ் என்னால் அக்காம்ப்ளிஷ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது டெஃபினட்டாக ஸ்லீப் வில் ஆல்சோ அஃபெக்ட் தேட் ஆஸ் வெல். அப்புறம் நல்லா தூங்கும் போது தான் நம்மளுக்கு பாடியோட ஹீலிங் நேச்சர் ரொம்ப அதிகரிக்கும். இப்போ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நல்ல ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் இல்லை, ரொம்ப கம்மியான நேரம் ஸ்லீப் பண்ணுறவங்க அவங்களுக்கு பாடியில் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது எனி வூண்ட் ஹீலிங்னாலும் அதுவும் டிலே ஆகும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸுமே பார்க்குறேன். எப்படின்னா ஸ்லீப் நல்ல ஒரு ரெகுலர் ஸ்லீப் இல்லைன்னா அவங்களோட டயபெட்டிஸில் உள்ள பிளட் சுகர் கண்ட்ரோல் கொண்டு வரதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் ஓவரால் sleep is a very important for quality of our life. இப்போ தூக்கத்துக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு டெஃபினட்டாக ஒரு ரெகுலர் செட் ஆஃப் ஸ்லீப் ஸ்கெடியூல் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான என்விரான்மெண்ட்டாக இருக்கணும், நல்ல டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, நம்ம ப்ளூ லைட் எமிட் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைசஸ், எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஐபேடாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அதிலேருந்து வர ப்ளூ லைட் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, 1 to 2 hours பிஃபோர் கோயிங் டு பெட் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை நீங்கள் பார்க்கக்கூடாது. அது எப்படி டாக்டர் முடியும்? ஏன்னா நிறைய சில்ட்ரன் இப்போ எல்லாருமே ஹோம்ஒர்க் கூட எலக்ட்ரானிக் டிவைசஸில் தான் பண்ணுறாங்க. ஒர்க்குமே எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் கோயிங் டு பெட்டாவது நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸை பார்க்குறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ என்னெல்லாம் காமன் காசஸ் ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு விமன் எடுத்துக்கிறேன். நான் பெரிமெனோபாஸ் அண்ட் மெனோபாஸில் ஹார்ட் ஃப்ளாஷஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எப்படின்னா அவங்களால தூங்க முடியாது. ஸோ இப்போ தூங்க முடியாதனால அதுவே அவங்களுக்கு உடம்பு பாடி ஹீல் ஆகாதனால அவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும். அதே மாதிரி லேக் ஆஃப் ஃபோக்கஸ், பிரெயின் ஃபாகு, அவங்களுக்கு அதனால் ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நம்மளோட ஹார்ட் ஃப்ளாஷஸை இட் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட். அதுக்கு 2 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹார்ட் ஃப்ளாஷஸ்னால ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக ட்ரீட் பண்ணலாம். ஒன்று ஹார்மோனல் ஆப்ஷன்ஸ், இந்த another ஆப்ஷன் இஸ் நான் ஹார்மோனல் ஆப்ஷன்ஸ். இப்போ விமென்ஸ் ஹெல்த் இனிஷியேட்டிவ் அவங்க ஒரு இனிஷியேட்டிவில் 2022 ஒரு ரிசர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணாங்க. த இண்டிகேஷன் ஃபார் மெனோபாசல் ஹார்ட் ஃப்ளாஷஸ் இஸ் ஹார்மோன் தெரப்பி. ஸோ கண்டிப்பாக ஹார்மோன் தெரப்பி உங்களை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ப்ரொவைடர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களோட நைட் ஸ்வெட்ஸ்க்காக அவங்க ஹார்மோனல் தெரப்பி இல்லைனா நான் ஹார்மோனல் ஆப்ஷன்ஸில் எது உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குங்கிறத வச்சு அவங்க அதை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் ஃப்ளாஷஸ் உங்களுக்கு அதை சரி பண்ணிடலாம். அடுத்த காமன் காசஸ் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன்னா, நிறைய பேருக்கு ஹார்ட் பர்ன், அதாவது நெஞ்சு எரிச்சல் இருக்குது. நான் படுக்க போகும்போது எனக்கு அந்த ஆசிட் சென்சேஷன் மாதிரி மேலே வருது, என் தொண்டையை பாதிக்குது. அதில் ஒரு ட்ரை காஃப் வரனால நிறைய பேஷண்ட்ஸால் தூங்க முடியாது. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்க போது உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களோட ஆசிட் ரிஃப்ளெக்ஸை ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குட் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் கிடைக்கும். அடுத்த காசஸ் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் இருக்கும். அதாவது அவங்களுக்கு ட்ரை காஃப், ஒரு டிக்லிங் சென்சேஷன் இந்த பேக் ஆஃப் த த்ரோட் இருக்கிறனால நைட்டெல்லாம் தூங்க முடியாது. அவங்களுக்கும் உங்களோட அலர்ஜி சிம்டம்ஸை நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் கிடைக்கும். அடுத்து
வந்து ஸ்லீப் ஆப்னியா, இப்போ கொஞ்சம் காமனாக பேசப்படுறது வந்து ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா நிறைய பேர் நைட்டு தூங்கும்போது ஒரு ஸ்னோரிங், ஒரு கொரட்டை சத்தம் வந்து அதுக்கப்புறம் ஒரு பாஸ் ஆஃப் ப்ரீதிங் இருக்கும். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவங்களோட ப்ரீதிங் ஸ்டாப் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை டு த பிரெயின் வந்து ரொம்ப அந்த ஃபியூ செகண்ட்ஸில் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து அவங்க அதை எழுந்திரிச்சு திடீர்னு எனக்கு வந்து தூக்கம் போயிடுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக அவங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியாவை டெஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களோட இன்சாம்னியா வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ஒரு காமன் காசஸ், இதை வந்து எல்லாரும் வி கோ த்ரூ தேட் இல்லையா? அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், சில பேர் நிறைய ஓவர்வெல்மிங் திங்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு நிறைய ரேசிங் தாட்ஸாக இருக்குது டாக்டர், எனக்கு நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது, எனக்கு படுக்க போகும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்ஃபுல்லான ஸ்லீப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காமனாக வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வந்து மோஸ்ட்லி ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் பேஸ்டு, நெகட்டிவ் தாட்ஸ், ரேசிங் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பெஸ்ட் தெரப்பி என்னென்னா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, சிபிடி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்களோட அதாவது தெரப்பிஸ்ட், மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைனா உங்கள் தெரப்பிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சிபிடி தெரப்பி கொடுப்பாங்க. இது என்னென்னா இது வந்து ஒரு டாக் தெரப்பி. அதாவது நம்மளுக்கு எப்படி ஆங்ஸைட்டியை குறைக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம், எப்படி பாசிட்டிவ் தாட்ஸை ப்ரொமோட் பண்ணலாம். தே வில் ஆல்சோ டீச் யூ சம் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் ஸோ தட் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் அண்ட் ப்ரொமோட் த குட் வெரைட்டி ஆஃப் ஸ்லீப். நான் உங்களுக்கு 2 ஆப் பற்றி சொல்கிறேன். அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒன்று வந்து இட்ஸ் கால் காம் ஆப், அனதர் ஆப் வந்து ஹெட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ஆப்பை வந்து நீங்கள் உங்களோட செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி இதில் என்னென்னா ஆன்லைனில் கைடட் மெடிடேஷன் டெக்னிக்ஸ், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், டீப் ப்ரீதிங் டெக்னிக்ஸ், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்ஸைட்டியும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டெஃபினட்டாக தூக்கமின்மைக்கு, இன்சாம்னியாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து என்ன சப்ளிமெண்ட்ஸ் சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ 2 மோஸ்ட் காமன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் இன்சாம்னியாவுக்கு சொல்லுவோம். ஒன்று காமன், ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா மெலட்டோனின். மெலட்டோனின் வந்து நம்மளோட ஒரு நேச்சுரல் ஹார்மோன், நம்ம பிரெயின் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லீப் வரும். இப்போ வந்து அதை எக்ஸ்டர்னலாக ஓவர் த கவுண்டரில் மெலட்டோனின் இருக்கும், நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். பட் டெஃபினட்டாக கோ ஹெட் அண்ட் டாக் வித் யுவர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர். உங்களுக்கு எது ரைட்டான டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மெலட்டோனினை எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறனால ஜெட்லாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து இந்த மெலட்டோனின் எடுத்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். 2வது சப்ளிமெண்ட் என்னென்னா மெக்னீஷியம். இப்போ மெக்னீஷியம் வந்து நிறைய பேர் வந்து மைக்ரேனுக்கு எடுப்பாங்க, ஹார்ட் ஃப்ளாஷஸ்க்கு எடுப்பாங்க, அதே மாதிரி இன்சாம்னியா, ஸ்லீப்புக்கும் கூட நிறைய பேர் மெக்னீஷியம் எடுத்துக்குவாங்க. இந்த மெக்னீஷியம் வந்து என்னென்னா இட் ஆல்சோ ஹேஸ் அ காமிங் பொட்டென்ஷியல் அண்ட் ஆல்சோ இட் இன்க்ரீசஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெலட்டோனின். ஸோ அதனால் இந்த மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்டையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஸ்லீப்புக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே வந்து என்ன டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க they will give you the right amount of dose for you. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வந்து எதுவுமே மறந்துடக்கூடாது. அதாவது நம்மளோட ஸ்லீப் ஹைஜீன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக். அதாவது யூ ஹாவ் டு கோ டு பெட் அட் த சேம் டைம் அண்ட் வேக்கப் அட் த சேம் டைம். ஒரு சர்டன் செட் ஆஃப் ஸ்கெடியூலை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அடுத்து வந்து எனி கெஃபீன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அதை வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. பிகாஸ் அது வந்து உங்களோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும், அது வந்து தூக்கமின்மையை ப்ரொமோட் பண்ணும். அடுத்து வந்து எக்ஸசைஸ் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து லேட் ஈவினிங்கில் பண்ணலாம். பட் எனிதிங் விச் இஸ் ரிகரஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட பாடியில் என்டார்ஃபின் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து இட் வில் கீப் யுவர் பிரெயின் அவேக். அதனால நிறைய பேருக்கு தூக்கம் வராது. ஸோ அதனால ரிகரஸ் எக்ஸசைசஸை வந்து லேட் ஈவினிங்கில் வந்து யூ ஹாவ் டு ஸ்டாப் இட். அடுத்து வந்து என்னென்னா டே டைம் நேப்பிங்கை வந்து அவாய்ட் பண்ணலாம். அப்படியே பகலில் தூங்குறதா இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட் நேப் 15 to 25 minutes வரைக்கும் ஒரு ஷார்ட் நேப் எடுத்துக்கலாம். ஏன்னா லாங்கர் டே டைம் நேப் எடுத்திங்கன்னா அது டெஃபினட்டாக உங்களோட நைட் டைம் ஸ்லீப்பை வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ வந்து ஸ்லீப் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்.
ஸோ நீங்கள் என்னெல்லாம் உங்களோட ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அதை ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குட் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இல்லைனா அந்த சப்ளிமெண்ட்ஸ் இல்லைனா அந்த 2 ஆப் இருக்குது, இதை மாதிரி நீங்கள் வந்து டெஃபினட்டாக யூ கேன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்லீப் ஹைஜீனிக் டெக்னிக்ஸையும் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். I hope everybody liked watching this video. If you have not subscribed to my channel, make sure to subscribe my channel as well. அதே மாதிரி உங்களோட காமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஆப் ஆர் சப்ளிமெண்ட்ஸ், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு டு கெட் அ குட் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப்னா அதையும் மேக் ஷூர் டு போஸ்ட் இட் ஆன் த காமெண்ட்ஸ். Thank you for watching. I'll see you soon in my next video.